ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபையா எங்களை ரட்சித்தவர், முற்றுமுடி எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, இந்த கூட என்னுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு இதை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரை உண்மை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வேத வசனத்தின் சத்தியங்களை எங்களுக்கு அப்பா அறியும்படிக்கு எங்கள் மனக்கண்களை கர்த்தர் தருந்தருமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை முழுவதுமாய் உங்களுடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. என்னையும் உம் மகனாய் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. என்னையும் உம் மகளாய் ஏற்றுக்கொண்டீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உம் ஜீவன் தந்து என்னை மீட்டு கொண்டீரே. ஜீவிய காலம் எல்லாம் நன்றி சொல்லுவேன். உம் ஜீவன் தந்து எம்மை மீட்டு கொண்டீரே. ஜீவிய காலம் எல்லாம் நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். பலவீன நேரங்களில் உதவி செய்தீரே. உம் கிருபை தந்து என்னை தாங்கிக் கொண்டீரே. பலவீன நேரங்களில் உதவி செய்தீரே. உம் கிருபை தந்து என்னை தாங்கிக் கொண்டீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர்,
என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. சோதனை என் வாழ்வில் அனுமதித்தார், சோர்ந்திடா பலனையும் அவர் தருவார். சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். இந்த சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். அக்கினியில் விழுந்தாலும் அவிந்து நான் போவதில்லை, அக்கினியில் விழுந்தாலும் அவிந்து நான் போவதில்லை. வீழ்ந்தது சூளையில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. வீழ்ந்தது சூளையில் அல்ல, என் இயேசுவின் கரங்களிலே. சோதனை என் வாழ்வில் அனுமதித்தார், சோர்ந்திடா பலனையும் அவர் தருவார். சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். இந்த சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். பயங்கர சோதனையில், பாடுகள் வேதனையில், பயங்கர சோதனையில், பாடுகள் வேதனையில், பரமனின் கரங்களிலே படைத்திடுவேன் என்னையே. பரமனின் கரங்களிலே படைத்திடுவேன் என்னையே. சோதனை என் வாழ்வில் அனுமதித்தார், சோர்ந்திடா பலனையும் அவர் தருவார். சோதனை என் வாழ்வில் அனுமதித்தார், சோர்ந்திடா பலனையும் அவர் தருவார். சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். இந்த சோதனைகள் ஏன் என்பேனோ, எந்த நன்மைக்காக அறிவேன் நான். என்னை புடமிடும் போது பொன்னை போல மாறிடுவே, என்னை புடமிடும் போது பொன்னை போல மாறிடுவே. பொன்னை போல மாறியதா, தம் கண்ணை போல காத்திடுவார். பொன்னை போல மாறியதா, தம் கண்ணை போல காத்திடுவார். சோதனை என் வாழ்வில் அனுமதித்தார், சோர்ந்திடா பலனையும் அவர் தருவார். சோதனைகள் ஏன் என்பேனோ, இந்த நன்மைக்காக அறிவேன் நான். இந்த சோதனைகள் ஏன் என்பேனோ, இந்த நன்மைக்காக அறிவேன் நான். சோதனை சகிக்கும் போது உத்தமனாய் உருவாக்குவார். சோதனை சகிக்கும் போது உத்தமனாய் உருவாக்குவார். உத்தமனாய் மாறியதும் ஜீவ கிரீடம் தந்திடுவார். உத்தமனாய் மாறியதும் ஜீவ கிரீடம் தந்திடுவார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார்.
பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தார், பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று கேட்கவில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. சோதரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சோதனை எல்லாம் சகிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் பலன் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களைப் போல நீரும் சோதிக்கப்பட்டிருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு அந்த சோதனை தாங்கக்கூடிய பலனை ஏற்ற வேளையில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, சோதனை எங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் உண்டு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அதற்கேற்ற பலனையும் அப்பா எங்களுக்கு கிருபையும் நீ தந்து வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா அறிவிக்கிற ஆண்டவரை சகோதரியுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பயன்படுத்துகிறார்கள். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உனக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen. Praise the Lord. Thank you, brothers, for leading worship. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் லாவண்யா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். Praise the Lord. Praise the Lord. லாவண்யா, are you speaking? Unmute பண்ணு. ஆம். ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்க கேட்க போற சத்தியத்தை ஆண்டவரே புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்க மனக்கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, எனக்கு அதை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ண ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். இன்னைக்கான டாபிக் என்ன நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, கேரி யோர் கிராஸ் அப்படின்னு. பைபிள்லேயும் நமக்கு அதான் சொல்லியிருக்கு, நம்ம எப்போதுமே நம்மளோட சிலுவையை வந்து நம்ம சுமந்து நம்ம செல்லணும் அப்படின்னு. அது வந்து ஒரு நாள் விஷயம் கிடையாது. நம்ம வந்து எவ்ரிடே ஒரு ஈவன் சிங்கிள் மினிட்டா இருந்தாலும் வி ஆர் சப்போஸ் டு கேரி. அதை தான் வந்து பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ஜீசஸ் தான். ஜீசஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து அவர் சிலுவையை சுமந்தது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை வந்து எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எப்படி வந்து ஜீசஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போனாரு அவரோட பிலீவர்ஸ்க்கு, அவரோட டிசைபிள்ஸ்க்கு. அதை வந்து அந்த குரூசிஃபிகேஷன் ப்ராசஸே வந்து அந்த பிலீவர்ஸை வந்து அப்படியே மாத்திருச்சு. சாதாரண ஆட்களா இருந்தவங்க நிறைய டவுட்ஸு, இன்செக்யூரிட்டிஸு அந்த மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு வர வேண்டிய எல்லா ஆம், ஒரு பிலீவ் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருந்துச்சு டிசைபிள்ஸ்க்கு. ஆனால் ஏசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து சாதாரணமாக இருந்தாங்க, ஆனால் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த குரூசிஃபிகேஷனுக்கு அந்த இன்பிட்வீனில் அந்த குரூசிஃபிகேஷனில் வந்து ஏதோ நடந்திருக்கு. ஈவன் ஜீசஸ் கூட இருந்தப்ப கூட வந்து அவங்களுக்கு அந்த ஃபியர், இன்செக்யூரிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனால்
ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க மாறுறதுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இன் பிட்வீன். அதை பத்தி தான் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய லெசன் வந்து என்னன்னா, ஆண்டவர் வந்து எல்லா நேரத்துலயுமே லிசன் பண்ணாரு அவரோட பிதாவுக்கு. அப்புறம் கன்சிஸ்டண்டா ஒபே பண்ணாரு. அதே மாதிரி 100% சப்மிட் பண்ணாரு. அப்புறமேல்ட்டு அவரை யாரெல்லாம் பர்சிக்யூட் பண்ணாங்களோ இல்ல அவரை அஃபெண்ட் பண்ணாங்க, அவரை வந்து கேலி பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஆனா வந்து அவங்க எல்லாத்தையும் அவர் மன்னிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை வந்து எடுத்து கரெக்டா பண்ணுனாரு. அப்புறம் அவரோட மினிஸ்ட்ரியில வந்து 100% ஃபோக்கஸ்டா இருந்தாரு. எந்த இடத்துல மிரக்கல் பண்ணுமோ அங்கதான் மிரக்கல் பண்ணாரு, எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசினாரு, எப்ப போகணும்னு இருக்கோ அப்பதான் போனாரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. அவருக்கு என்ன மிஷன் இருந்துச்சோ அதுல ஃபோக்கஸ்டா இருந்தார். அதே மாதிரி கடைசி வரைக்கும் வந்து அவர் ஹம்பிளா இருந்தாரு. அவர் ஹம்பிளா இருந்ததுனால அவருக்கான ரிவார்டு வந்து கடைசியில கடவுள் வந்து அவருக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த லிசன் அண்ட் ஒபே இப்போ இந்த 7 பாயிண்ட்ல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ இந்த லிசன் அண்ட் ஒபே க- அந்த விஷயத்துக்கு வரும்போது ஜீசஸ் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னதான் வந்து பிஸியா இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிரைவேட் டைம் எடுத்துட்டு எப்பவுமே போய் ப்ரே பண்ணாரு. எப்பவுமே வந்து ஆண்டவரோட கனெக்டடா இருந்தாரு. ஹோலி ஸ்பிரிட்னால வந்து லீட் பண்ணப்பட்டாரு. அதனாலதான் வந்து அவர் வந்து ஒவ்வொன்றையும் வந்து லிசன் பண்ணி ஒபே பண்ணாரு. இப்ப நம்மளும் வந்து ஆஹ் அதே மாதிரி தான் டெய்லி ப்ரே பண்ணணும். அப்புறமேட்டு பைபிள் ரீட் பண்ணணும். அப்புறமேட்டு பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படணும். இது வந்து எப்போ நம்ம பார்க்க முடியும்னா, நம்ம வந்து ஜீசஸ் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேல்ட்டு அப்போஸ்டல்ஸ் எல்லாமே வந்து இதுதான் பண்ணாங்க. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க, பைபிள் ரீட் பண்ணாங்க, ஆவியானவர்னால நடத்தப்பட்டாங்கங்கிறது நிறைய இடத்துல பைபிள்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப சப்மிஷன், யாராச்சும் இதை படிக்கிறீங்களா? John 6:38. என் என் சித்தத்தின் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆமா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் ஆமா. கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். நம்ம இதுல வந்து என்ன பாக்குறோம்னா, John 6:38 வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அவர் வந்து அவரோட சித்தத்தின்படி இல்ல, அவர் அனுப்பிச்ச பிதாவோட சித்தத்தின்படி தான் வந்து ஆஹ் சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப இன்னொரு இடத்துலயும் வந்து சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் அந்த குரூசிபிகேஷன் அப்ப கூட வந்து என்ன சொல்றாரு? அது கஷ்டமா தான் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவரும் வந்து மனுஷ உடம்புல தானே இருக்காரு. அவருக்கும் வந்து இது குறிச்சு கஷ்டம் இருக்கும் தான். பட் அவர் என்ன சொல்றாரு? அந்த கஷ்டத்துலயும் இது முடியும்னா இதை என்னை விட்டு எடுத்துருங்க. பட் என்னோட ஆசை இல்ல, உங்க ஆசைப்படி வந்து என் லைஃப்ல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப வந்து ஒரு நார்மல் டேவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கஷ்டமான நாளா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே அவரோட ப்ரையாரிட்டியோ இல்ல அவரோட ஆசையை வந்து முன்னால வைக்கல. ஆண்டவர் அவரோட ஆசையும் விருப்பமும் என்னவோ அதை தான் வந்து அவரோட ஆசையும் விருப்பமும் ஆக்கி அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து கீழ்ப்படிஞ்சார். இதை வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா, இது வந்து ஆண்டவரோட வாழ்க்கை. அதே இது வந்து அப்போஸ்தலர்களோட வாழ்க்கைய பார்த்தா, அவங்களும் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாங்க. அங்க வந்து யாருக்கும் வந்து கல்லால எறியப்படணுமோ இல்ல வந்து
கஷ்டமான விதத்துல செத்து போகணும் அப்படி ஆசை இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களோட கஷ்டங்கள்ல கூட நிறைய இடத்துல ஜெயில்ல போடப்படுறாங்க. அப்புறமேல்ட்டு நிறைய பாடுகள் அனுபவிக்கிறாங்க ஆண்டவருக்காக. அப்ப வந்து அவங்களோட ஆட்டிடியூடும் என்னன்னா, அது என்னோட சித்தம் இல்ல, ஆண்டவர் சித்தம் படி என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட வந்து அவங்க வந்து உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொன்னாங்க. ஆண்டவருக்காக வந்து மறிச்சாங்க கடைசியில. ஸோ ஆண்டவர் எப்படி சப்மிட் பண்ணாரோ அதே மாதிரி தான் டிசைபிள்ஸும் வந்து லேட்டர் வந்து மாறி அந்த மாதிரி சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபர்கிவ் அண்ட் ப்ரே ஃபார் பீப்புள் ஹூ பர்சிக்யூட் ஆர் அஃபெண்ட் யூ. இது யாராச்சும் படிக்கிறீங்களா? ஆ, லூக்கா 23:34. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும். திருத்தூதர் பணி, அப்போஸ்தலர் பணி 7:59-60. பின் அவர்கள் ஸ்தேவானின் மேல் கற்களை வீசினார்கள். ஆனால் ஸ்தேவான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அவன், கர்த்தராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றான். அவன் முழங்காலில் நின்று, கர்த்தரே, இந்த பாவத்திற்காக அவர்களை குற்றம் சாட்டாதிரும் என்று பிரார்த்தித்தான். இதைக் கூறிய பிறகு ஸ்தேவான் இறந்து போனான். இந்த ரெண்டு ப்ரேயரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ம். ஜீசஸ் வந்து ஆம், அந்த சிலுவையில இருக்கும் பொழுது அவரை கஷ்டப்படுத்தின மக்களுக்காக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து செய்யறது என்னன்னு தெரியல, தெரியாம வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஆம், அந்த ஈவல்னால வந்து ஆட்கொள்ளப்பட்டு அவங்க வந்து அப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி அவங்க அவங்களுக்காக ப்ரே பண்றாரு. அதே மாதிரி தான் வந்து ஸ்தேவானையும் வந்து கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அது ஸ்தேவானுக்கு தெரியும். அவங்க கொன்னுட்டு இருக்கப்பயே அந்த டைமே வந்து ஜீசஸ் மாதிரி வந்து அவரும் ப்ரே பண்றாரு. இந்த குற்றத்தை வந்து அவங்க மேல வந்து நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்காக பரிஞ்சு பேசி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா, அஹ், ஆண்டவர் வந்து சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேல்ட்டு டேக் அப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது யாராச்சும் படிக்கிறீங்களா? ஜான் யோவான் 19:26-27. இயேசு அவருடைய தாயை பார்த்தார். அவரால் பெரிதும் நேசிக்கப்பட்ட சீஷனையும் அங்கே பார்த்தார். அவர் தன் தாயிடம், அன்பான பெண்ணே, அதோ உன் குமாரன் என்றார். பிறகு இயேசு தன் சீஷனிடம், இதோ உன்னுடைய தாய் என்றார். அதற்கு பின் அந்த சீஷன் இயேசுவின் தாயை தன் வீட்டிற்கு தன்னோடு அழைத்துச் சென்றான். அப்போஸ்தலர் பணி. எல்லா விசுவாசிகளும் ஒருமித்து வசித்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டனர். விசுவாசிகள் அவர்களது நிலங்களையும் அவர்களுக்கு சொந்தமான பொருட்களையும் விற்றனர். பின்னர் பணத்தை பங்கிட்டு தேவைப்பட்ட ஒவ்வொருவருவருக்கும் அவர்களது தேவைக்கு ஏற்ப கொடுத்தனர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா, இயேசு வந்து அவங்க அம்மா வந்து அவரை சிலுவையில் அறைய போறப்ப அங்க வந்து நிக்கிறாங்க. அவரை அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பையன் வீட்ல. மித்த பசங்க ஏன் அங்க இல்ல எதுவும் நமக்கு தெரியல. பட் ஒரு ஃபர்ஸ்ட் பையனா வந்து அவங்க இயேசுவோட அப்பாவும் இல்ல அங்க. ஏன் அப்பா இல்ல அந்த ஸ்டோரி நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் பையனா அப்பாவுக்கு அடுத்து அம்மா பாத்துக்கிற பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. ஆனா அந்த பொறுப்பையும் வந்து நிறைவேற்றி முடிக்கணுங்கிறதுக்காக வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் இருக்க மாட்டாரு இனிமேல்ட்டு. ஆனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படிங்கிறதுனால ஜான் கிட்ட வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்டயும் ஜான் கிட்டயும் சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டாரு. அப்ப கடைசி வரைக்கும் வந்து அவருக்கு பிதாவினோட சித்தம் செய்யணும். அதுல வந்து இந்த வேர்ல்டுல வந்து கேக்குதா, இந்த வேர்ல்டுல வந்து அஹ், அஹ், இந்த இந்த உலகத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்தாரு. அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரு பண்ணினாரு.
ஸோ அதையும் வந்து நிறைவேற்றி முடிச்சாரு. இப்ப அதே மாதிரி தான் அப்போஸ்தலர்கள்ல பார்க்கும் பொழுது அஹ், எல்லா விசுவாசியும் ஒண்ணா சேர்ந்து மித்தவங்களோட எல்லாத்தோட நீடையும் வந்து பார்த்துட்டு அவங்க பார்க்காம போகல. பட் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்ந்து பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியும் பால் வந்து அவரோட மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்றதுக்காக அவர் வந்து ஒரு டென்ட் மேக்கரா இருந்தார். அந்த டென்ட் எல்லாம் பண்ணி அவர் வந்து அவரோட மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி அவங்க அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி சுத்தி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், அவங்களோட நீட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை இது அவங்களோட தேவைகளை வந்து அவங்க சந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கும் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க அஹ், இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் போக மாட்டேன். இப்ப 5வது பாயிண்ட் என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் மிஷன். ஜீசஸோட 3 வருஷம் மினிஸ்ட்ரியில பார்த்தா அவர் எங்குமே வந்து டிஸ்ட்ராக்டே ஆயிருக்க மாட்டாரு. நிறைய இடத்துல வந்து பீப்புள் வந்து அவரை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து அப்படியே அஹ், ஹம், ரொம்ப அஃபெண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. சில இடத்துல அவங்க பிரதர்ஸே வந்து புரிஞ்சுக்காம நீ வந்து இங்க வீட்ல இருந்தா எப்படி ஒன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ போய் நீ வந்து அஹ், அந்த ஃபெஸ்டிவலுக்கு போய் நீ அங்க மிரக்கல் பண்ணு அப்பதான் தெரியும் உன்னை தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து அவர் ஒரு பெரிய போட்டாவே எடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அது எதுனாலையும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டார். அதே மாதிரி ஹி ஹீ வாஸ் நெவர் கேரிட் அவே பை வாட் ஹீ ஃபெல்ட். அவருக்கு வந்து என்ன இப்போ ஃபீல் ஆகுது, இப்போ ஒருத்தவங்க ப்ரைஸ் பண்றப்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுதோ இல்லை ஒருத்தவங்க ஹர்ட் பண்றப்ப வந்து சேடா ஃபீல் ஆகுதோ அதனால வந்து அவர் வந்து எந்த ஒரு காரியமும் வந்து பண்ண மாட்டார். சாரி, பண்ணியிருக்க மாட்டார். ஈவன் வென் இட் comes to serving God, he did what is required as led by God. அதே மாதிரி இப்ப அவர் வந்து அந்த மினிஸ்ட்ரியில வந்து எந்த இடத்துல மிரக்கல் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் மிரக்கல் பண்ணுவார். யார்கிட்ட சுவிசேஷத்தை ஷேர் பண்ணுமோ அவங்க கிட்ட தான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எப்ப போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அதனால எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க, க்ரௌட் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவரை வந்து எந்த ஒரு காரியமும் பண்ணியிருக்கவே மாட்டாரு. He was always connected with God so that he knew what he is supposed to do and speak. நமக்கு இது நல்லா தெரியும். அவர் தினமும் ப்ரே பண்ணுவாரு. அதே மாதிரி எவ்வளோ ஆஹ், பெரிய மீட்டிங் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி மிரக்கல்லாம் பண்ணி எவ்வளோ எக்ஸாஸ்டடா இருந்தாலும் அவர் வந்து தனியா போய் எப்போதுமே வந்து ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கறதுனால அவருக்கு வந்து தெளிவா என்ன பண்ணணும் என்ன பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து 6வது பாயிண்ட் வந்து பி ஹம்பிள். அது வந்து கத்து கொடுத்திருக்காரு நமக்கு ஆண்டவர். இது யாராச்சும் படிக்கிறீங்களா? ஐயோ சாரி. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். பிலிப்பியன்ஸ் 2. கிறிஸ்து அவர் அளவில் எல்லாவற்றிலும் தேவனைப் போன்றிருந்தார். அவர் தேவனுக்கு நிகரானவராய் இருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையில் கிடைத்த அரிய பொருளாக அவர் நினைத்ததில்லை. தேவனோடு இருந்த தனது இடத்தை அவர் விட்டுக் கொடுத்து தேவனது ஊழியர் வடிவை எடுத்தார். மனிதராக பிறந்து அடிமை போல அவர் வாழ்ந்தார். மனிதனாக அவர் வாழும்போது தேவனுக்கு முன்பு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். மரணம் வரைக்கும் அவர் பணி உள்ளவராக இருந்தார். முடிவில் சிலுவையிலே இறந்தார். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர். நான் பிறந்த 8 நாட்களுக்கு பின் விருத்த சேதனம் செய்யப்பட்டேன். நான் இஸ்ரவேலை சேர்ந்தவன், பென்யமீன் குடும்பத்தில் இருந்து வந்தவன். நான் எபிரேயன். என் பெற்றோர்களும் எபிரேயர்கள். மோசேயின் சட்டங்கள் எனக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அதனால்தான் பரிசேயனாக ஆனேன்.
நான் எனது யூத மதவெறி காரணமாக சபைகளை துன்புறுத்தி வந்தேன். எவனொருவனும் என் மீது நான் மோசேயின் சட்டங்களை கைக்கொள்வதைக் குறித்து குற்றம் சாட்ட முடியவில்லை. ஒரு காலத்தில் எனக்கு இவை முக்கியமாய்த் தோன்றியது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் அவை பயனற்று போய்விட்டன. அவை மட்டுமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். ஆமென். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜீசஸ பத்தினது பிலிப்பியன்ஸ் 2ல வந்து பவுல் வந்து அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜீசஸ் வந்து அவர் வந்து கடவுள், அவர் வந்து ராஜா, அவருக்கு தான் வந்து அவரு சொன்னா என்ன வேணா நடக்கும். ஆனா அப்படி இருந்தும் வந்து அவர் அடிமையின் ரூபமா வந்து இங்க மனுஷங்களுக்காக கஷ்டப்பட்டு அவர் வந்து அவரோட எல்லாமே கொடுத்துட்டாரு. அவரோட மகிமை, அவருடைய பவர், அவருடைய என்னது அவரோட சொந்த ரத்தம் கூட முதற்கொண்டு எல்லாமே ஒண்ணு கூட அவர் ஹோல்டு பண்ணல. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து நமக்காக இழந்தாரு. எல்லாத்தையுமே நமக்காக இழந்து அத வந்து ஒரு அஹ், சந்தோஷமா அவர் வந்து நமக்காக பண்ணினாரு. அதனால வந்து அவர் அவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கி வந்து ஹம்பிளா இருந்தாரு. அதே அதே மாதிரி தான் இங்க வந்து பவுல் வந்து என்ன சொல்றாரு. அவர் வந்து நான் ஹீப்ரு ஆளு, பெஞ்சமின் கோத்திரத்துல பிறந்திருக்கேன், நான் பாரிசியா இருந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த மோசையோட கட்டளை எல்லாம் முக்கியமானது, இதுல என்னை யாருமே குறை சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்ப ஆனா வந்து கிறிஸ்துவோட அன்பை தெரிஞ்சுக்க வரும்பொழுது நான் எனக்குன்னு என்னென்ன ஒரு டைட்டில் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேனோ, நான் யாரு எப்படிப்பட்டவன் அந்த மாதிரி எல்லாம் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரோட அன்பை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரை வந்து அப்படி அஹ், வெறுமைப்படுத்தி அப்படி ஹம்பிளா அவர் வந்து ஆண்டவரோட அன்புக்கு முன்னால அவ்வளவு ஹம்பிளா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி இப்ப லாஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பெக்ட் ரிவார்ட் ஃப்ரம் காட். இதையும் யாராச்சும் படிச்சிடுங்க. அஹ் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். தேவனுக்கு கிறிஸ்து பணிந்தார். ஆகையால் தேவன் அவரை மிக முக்கியமான இடத்துக்கு உயர்த்திவிட்டார். தேவன் அவரது பெயரை மற்ற எல்லா பெயர்களையும் விட உயர்வாக்கினார். அனைவரும் இயேசுவின் பெயருக்கு முன்பு தலை குனிந்தே இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதனை செய்தார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் பூமிக்கு கீழுள்ள உலகத்திலும் உள்ளவர்கள் அவரை பணிவார்கள். இயேசு கிறிஸ்துவே நமது கர்த்தர் என்று அனைவரும் அறிக்கை செய்வர். அவர்கள் இதனை சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை சேரும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நான் போரிலே நன்றாக போராடி இருக்கிறேன். நான் பந்தயத்தை முடித்து விட்டேன். நான் விசுவாசத்தை பாதுகாத்திருக்கிறேன். இப்பொழுது எனக்காக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. அந்த நாளில் தேவன் என்னிடம் இதைக் கொடுப்பார். கர்த்தரே நியாயம் தீர்க்கிறவர். அவர் சரியாகச் செய்வார். அந்த நாளில் அவர் எனக்கு கிரீடத்தைத் தருவார். அவரது வருகையை விரும்பி அவருக்காகவே காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் கிரீடத்தை தருவார். ஆமென். இங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து என்னன்னா ஆண்டவர் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு வந்து பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு வந்து அவரை உயர்த்தி வச்சாரு அப்படிங்கறது வந்து பிலிப்பியன்ஸ் 2ல வந்து நம்ம படிக்கிறோம். என்னன்னா அனைவரும் இயேசுவின் பெயருக்கு முன்பு தலை குனிந்தே இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதை செய்தார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் பூமிக்கு கீழுள்ள உலகத்திலும் உள்ளவர்கள் அவரை பணிவார்கள். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து அவ்வளோ தூரம் சப்மிட் பண்ணி அவ்வளோ தூரம் ஒபே பண்ணி அவ்வளோ தூரம் ஹம்பிளா தன்னை தானே வந்து வெறுமைப்படுத்தி எல்லாத்தையுமே அவர் வந்து விட்டு கொடுத்து இவ்வளவு தூரம் ஹம்பிளா இருந்ததுனால அவருக்கான ஒரு ரிவார்டா வந்து பிதா வந்து இவ்வளோத்தையும் வந்து அவருக்கு பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி இங்க வந்து பவுல் வந்து எப்படி சொல்றாருன்னா, நான் போரிலே நன்றாக போராடி இருக்கிறேன். அவரோட லைஃபை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் வந்து என்னோட லைஃப்ல ஒரு நல்ல ஃபைட்டை வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் பந்தயத்தை முடித்து விட்டேன். நான் விசுவாசத்தை பாதுகாத்திருக்கிறேன். அவர் வந்து இந்த பந்தயத்துல எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எப்போதுமே வந்து ஒரு பந்தயத்துல வந்து நம்ம ட்ரைனிங் நிறைய எடுப்போம். ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறமேட்டு ஃபோக்கஸ்டா இருந்து எதுலையுமே டைவர்ட் ஆகாம நிறைய நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் பண்ணினாதான் வந்து அந்த பந்தயத்தை வந்து நல்லா ஓடி ஃபர்ஸ்ட் முடிக்க முடியும். அப்ப இப்போது எனக்கு வந்து அதை முடிக்கும் பொழுது ஆப்வியஸா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கிரீடம், ஒரு அவார்டு கொடுப்பாங்க எப்போது. அததான் சொல்றாரு, இப்போது எனக்காக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. அந்த நாளில் தேவன் என்னிடம் இதை கொடுப்பார். அப்ப முடிக்கிறப்ப கடவுள் ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு நிச்சயமா அந்த கிரீடத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு கர்த்தரே நியாயம் தீர்க்கிறவர், அவர் சரியாக செய்வார். அந்த நாளில் அவர் எனக்கு கிரீடத்தை தருவார். அவரது வருகை விரும்பி அவருக்காகவே காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் கிரீடத்தை தருவார். எவ்வளோத்தையும் வந்து என்டியோர் பண்ணி வாழ்க்கையில அவர் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தை வாழ்க்கையோட கம்பேர் பண்றாரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் என்டியோர் பண்ணி அதே மாதிரி சப்மிட் பண்ணி ஒபே பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாம எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டா இருந்து நம்ம வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு கிரீடம் காத்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் அங்க சொல்றாரு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து அஹ், ஆண்டவரோட அதே குணாதிசயங்களை வந்து எப்படி வந்து இந்த அப்போஸ்தலர்களும் வந்து அவங்க லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணாங்கங்கிறது தான் வந்து பேரலா பார்த்துட்டே வந்தோம். இப்போ இதை வந்து நம்ம லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் குரூசிஃபிக்ஷன் இது எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நடக்கல. ஆண்டவர் மரிச்சு உயிரோட எழுந்து திருப்பி பரலோகம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி மாறிச்சு. இந்த மாதிரி அவங்களும் மாறினாங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கும். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி. அப்ப ஆம், ஐயோ சாரி, ஜீசஸ் வந்து எப்பொழுதுமே அவர் என்ன ப்ரீச் பண்ணாரோ அதை தான் வந்து அவர் வந்து அவரோட வாழ்க்கையிலயும் செஞ்சார். அதே இதை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. ஆஃப்டர் ஜீசஸ் ascended to heaven, the apostles and believers followed the same legacy. அதே மாதிரி ஆண்டவர் உயிர் தெளிந்து பரலோகம் போனதுக்கு அப்புறமேட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாமே அதே அவரு ஜீசஸ் என்ன பண்ணணும்னு விட்டுட்டு போனாரோ நம்ம கிட்ட, அதே அவர் வாழ்க்கையில என்ன பண்ணாரோ அதே இதை தான் ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்தாங்க. இப்ப பிஃபோர் ஜீசஸோட குரூசிஃபிகேஷனுக்கு முன்னால அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடையாது ஸ்கிரிப்சரை பத்தி. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரண மீனவர்கள் அந்த மாதிரி தான். ரொம்ப இந்த பாரிசீஸ் மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய படிச்சவங்க எல்லாம் கிடையாது. சாதாரண ஆட்கள் தான். அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்சரை பத்தி அவ்வளோலாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மித்தவங்க கிட்ட தைரியமா ஆண்டவரை பத்தி பேசக்கூடிய தைரியம் உள்ளவங்களும் கிடையாது. அவங்க வந்து ரோமன் அத்தாரிட்டிக்கு பயப்பட்டாங்க. அதனாலதான் வந்து ஆண்டவரை சிலுவையில அறையிறப்போ யாருமே இல்லை, எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆனா ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேல்ட்டு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னா, விசி பீட்டர் கோட்டிங் Old Testament scripture with great insight and clarity when he preached. பீட்டர் வந்து தான் அவர் தான் வந்து அந்த ஏர்லி சர்ச் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து அஹ், பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு அவர் நிறைய அந்த ஓல்ட் டெஸ்டமெண்டோட ஸ்கிரிப்சர் எல்லாம் கோட் பண்றாரு. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுனீங்க, ஆனா வந்து இந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் இப்படி வருவாரு, இவ்வளவு சஃபர் பண்ணுவாரு, அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் அவ்வளவு கிளியரா சொல்லுவாரு. இட் வாஸ் சோ பவர்ஃபுல் தட் இட் லெட் டு த சால்வேஷன் ஆஃப் மெனி இமீடியட்லி. அவர் வந்து அப்படி ஓல்ட் டெஸ்டமெண்டோட வந்து கோட் பண்ணி சொல்லும் பொழுது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு
ஆண்டவரை ஏத்துட்டு அவங்க வருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து தைரியமா போய் ப்ரீச் பண்ணாங்க. அவங்க வந்து பாரிசீஸ்க்கு முன்னால, அதே மாதிரி யூத ஆலயங்கள்ல உள்ளார போய் நின்னெல்லாம் வந்து அவ்வளவு தைரியமா, ஒரு காலத்துல பயந்து ஓடுனவங்க இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளார போய் நின்னு அவ்வளவு தைரியமா ப்ரீச் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு நாளும் வந்து ரோமன் எம்பையருக்கு வந்து பயப்படவே இல்லை. அவங்க வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்பட்டாங்க. அவங்க வந்து they refused to ஏன்னா அவங்க அந்த ரோமன் அத்தாரிட்டிக்கு வந்து பயப்படுறதுக்கு அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுனாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு அவங்கக்குள்ளார? இப்படி இருந்தவங்க எப்படி மாறினாங்க? அப்படிங்கறது தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். என்னன்னா, முத நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல வந்து இதுக்கு முன்னால வந்து ஒரு திரை இருந்துச்சு, அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில மறிக்கும் பொழுது அந்த திரை வந்து ரெண்டா கிழிஞ்சு, இப்ப வந்து நம்மளால வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி போக முடியும். அது வந்து ஹீப்ரூ 10:20 வந்து எழு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம பாவத்துக்கான பரிகாரம் வந்து ஆண்டவர் வந்து ஆல்ரெடி சிந்திட்டாரு. அவரோட ரத்தத்தையே வந்து அவர் பரிகாரமா எடுத்துட்டு போய் பிதாவின் இடத்துல நம்மளுடைய பாவத்துக்கான பரிகாரம் ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து அது முடிஞ்சிடுச்சு அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து நம்மளோட பிரதான ஆசாரியராக இப்ப வந்து பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து அவரோட ரத்தத்தை வச்சு அவர் நமக்காக தினமும் பரிஞ்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேல்ட்டு ஜீசஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட்டும் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டாரு. இப்போ ஜீசஸ் நவ் டுவெல்ஸ் அண்ட் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் அஸ். இப்ப ஆண்டவர் வந்து ஆலயத்துல இல்ல, தூரமா வந்து இல்ல, ஆண்டவர் நமக்குள்ளாரே இருக்காரு, நம்ம இருதயத்துக்குள்ளாரே இருக்காரு, நமக்குள்ளார இருந்து நமக்குள்ளார வாசம் பண்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவர் ஜீசஸை ஏத்துக்கும் பொழுது ஃபாதரும் சன் ஹோலி ஸ்பிரிட் 3 பேரும் வந்து நமக்குள்ளார வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. இதனால வந்து இப்ப இவ்வளவும் நடந்ததுனால நமக்கு என்ன ஒரு தைரியம் இருக்குன்னா, நான் வந்து இப்ப கிருபாசன அண்டையில வந்து என்னால தைரியமா வர முடியும். ஏன்னா என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசு எனக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்காரு. என்னால வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கியே போக முடியாது. ஆனா வந்து அந்த திரை வந்து நீக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்காரு. ஆண்டவர் எனக்குள்ளார வாசமா இருக்காரு. இப்ப எனக்கு ஃபாதரும் தெரியும், ஹோலி ஸ்பிரிட்டும் தெரியும். எல்லாருமே இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட இப்ப தைரியமா போக முடியுது. நான் வந்து இப்போ ஒரு தப்பே பண்ணினாலுமே ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு மன்னிச்சிடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ், தைரியமா போக முடியுது ஆண்டவர்கிட்ட. சோ இந்த தைரியம் தான் வந்து அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் அப்படியே மாத்துனது. இந்த 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 காரியங்கள் வந்து அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவர் கூட இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு புரியல. அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கு. இது புரிஞ்சதுனாலதான் வந்து அப்போஸ்தலர்கள் அப்படி மாறி இருக்காங்க. அந்த வசனங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவே வழி அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து பைபிள் சொல்லுது. எத்தனையோ மதங்கள் இருக்கு. அந்த மதத்திலயும் வந்து எல்லாரும் குட்டா இருங்க, குட்டா இருங்க, நல்லது பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொன்னா வந்து ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் வருமா? அது வந்து பாசிபிள் கிடையாது. ட்ரை பண்ணுவான், அப்புறம் திருப்பி விழுவான், அந்த மாதிரி. ஆனா உண்மையா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர முடியும்னா அது ஜீசஸ்னால மட்டும்தான். ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாவும், ஜீசஸ் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது மூலமா தான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளார அந்த மாற்றமே வரும். அப்ப அதனாலதான் வந்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, ஜீசஸ பத்தி ஐ am த வே ட்ரூத் அண்ட் த லைஃப் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்போ எந்த விதத்துலன்னா, ஏன்னா ஜீசஸ் வந்து ஆல்ரெடி அவர் வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணியிருக்காரு, பாவத்தை வென்றிருக்காரு,
அதுக்கப்புறம் டெம்டேஷன் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. இப்ப யாரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போனாதான் நம்மளாலேயும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஹி இஸ் ஆர் ஃபோர் ரன்னர். அதான் அவர் நமக்கு முன்னால வந்து இந்த ஓட்டத்தை வந்து ஓடி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவருக்கான அப்ரிசியேஷனை வந்து ரிவார்டை அவர் வாங்கிட்டார். இப்ப அவர் நமக்கு வழி காமிச்சிருக்காரு. நான் அவர் வழியில போனேன்னா நானும் வந்து கரெக்டா என்னோட வாழ்க்கையோட ஓட்டத்தை என்னால முடிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு salvation became possible by the crucifixion of Jesus. இது நான் என்னதான் ஜீசஸை ஃபாலோ பண்ணி வந்தாலும் எனக்குன்னு ஒரு பாவ வாழ்க்கை அந்த சுமை எல்லாம் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு என்னால வந்து ஆண்டவர் வந்து அப்படி ஃப்ரீயா ஃபாலோ பண்ணி வர முடியல ஒரு காலத்துல. ஆனா ரட்சிப்புங்கிற ஒண்ணை வந்து ஆண்டவர் இலவசமா கொடுத்து அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கி அந்த சுமைய பாரத்தை தூக்கி அப்படி தூர போட்டுட்டு அதை நான் நினைக்க கூட மாட்டேன், நீ இப்ப என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப எனக்கு வந்து இப்ப அவரை ஃபாலோ பண்றது ரட்சிப்பின் மூலமா ஈஸியா போயிடுச்சு. அதனால ஜீசஸ் தான் நம்மளோட வழி எல்லா நாளுமே. மார்க் 8:34 என்ன எழுதியிருக்குன்னா, அஹ், இயேசு மக்களை தம்மிடம் அழைத்தார். அவரது சீஷர்களும் அவரோடு இருந்தனர். பிறகு இயேசு, யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவனது விருப்பங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும், அவனது சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர வேண்டும் அப்படின்னு அது சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து எண்டுக்கு வந்துடும். என்னன்னா யாரா இருந்தாலும் இப்ப யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவரோட சேர்ந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நவுத்தி வச்சுட்டு ஆண்டவரோட சித்தம் என்னவோ அதை தான் வந்து கேட்டு அதை அவரோட விருப்பமா மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தி அவர் கடைசி வரைக்கும் முடிச்சாரு. அதே மாதிரி தான் நம்மளையும் செய்ய சொல்றாரு இப்ப. அவனது அவனது விருப்பங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும், அவனது சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர வேண்டும். அவனுக்கு நீ என்ன சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து கேரி பண்ணிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ இந்த எண்டிங்க்கு நம்ம வந்துடுவோம். இது என்னன்னா கேரி கிராஸ்ங்கிறது. இப்போ நம்ம வந்து அது வந்து ஈஸியான விஷயமா, இப்போ மார்க் 8:34 நம்ம சொல்லப்பட்டதை செய்யறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்டவரோட சிலுவைக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது என்னதான் ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற பொழுதுலாம் நமக்கு வந்து செய்யறதுக்கு ஆண்டவரை பின்பற்றி வர்றதுக்கு ஆஹ் எல்லாம் பைபிள் சொன்னபடி நடக்கிறது கஷ்டமா இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னால உட்கார்ந்து அந்த சிலுவைக்கு முன்னால நம்ம இருக்க மாதிரி நினைச்சு தியானம் பண்ணும் பொழுது அதுல அவரு எவ்வளவு நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட லிட்ரலா ஒண்ணு கூட வந்து அவர் எதுவுமே ஹோல்ட் பண்ணல. தனக்குன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஹோல்ட் பண்ணல. எல்லாத்தையும் எல்லாமே நமக்காக தூக்கி கொடுத்தாரு. நம்மலாம் அதுக்கு டிசர்விங்கா கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் வந்து அவரோட எனிமியா இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறிச்சாரு அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்ப நம்ம வந்து அங்க அந்த சுத்தி வந்து அங்க நிறைய பேர் ஆண்டவரை வந்து ஆம், ஒரு மாதிரி அக்யூஸ் பண்ணி பேடா பேசி ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் ஒரு காலத்துல ஆண்டவருக்கு. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது கூட அவர் நம்ம மேல அன்பு வச்சு நமக்காக ப்ரே பண்ணி நமக்காக வந்து பரிந்து பேசி நமக்காக அவர் உயிரையே கொடுப்பாருன்னா அங்க இருந்து நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணியிருக்கீங்க ஆண்டவர், அப்ப வந்து எனக்கும் அது மாதிரி ஒரு ஹார்ட்டை கொடுங்க, என்னையும் வந்து அந்த மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் முன்னால கேட்கும் பொழுது அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. Ask Jesus to give the same attitude and heart. ஆமா, அவரு வந்து எப்படி அவ்வளவு தூரம் ஹம்பிளா வந்து இறங்கி போய் இவ்வளவு பண்ணினாரு ஒரு எனிமீஸா இருந்த பீப்புளுக்கு. அதே எண்ணத்தை அந்த எனிமி நாம தான், நம்ம ஒவ்வொருத்தவங்க தான். நமக்காக பண்ணும் பொழுது நான் உனக்காக பண்ணினேன், நீ வந்து உன்னை உனக்கு வந்து
யார் உன்னை ஹர்ட் பண்றாங்களோ இல்ல யார் உன்னை பர்சிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்காக நீ நீ வந்து அதை நீயே என்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது நமக்கு புரியும். அதே மாதிரி அவர்கிட்ட என்னால அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கான இருதயத்தையும் அந்த ஆட்டிடியூடும் நமக்கு தருவார். அதே மாதிரி when I understand how Jesus demonstrated his love and care for me, that gives me strength. அவர் வந்து நமக்கு ஒரு எனிமிக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, நம்ம மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, நம்ம மேல இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு. எப்ப நம்ம வந்து அவருக்கு விரோதியா இருக்கும் பொழுதே வந்து நம்மளை பத்தி அவர் அவ்வளோ திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நமக்கே அறியாம ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். என்னன்னா நம்மளோட சிலுவையை கேரி பண்றதுக்கு. இப்ப நம்ம எலக்ட்ரோலைட் எப்ப சாப்பிடுவோம்? நமக்கு வந்து அப்படி வீக்கா இருக்கும், நம்மளால எந்திரிச்சு உட்கார முடியல, உடம்பு டயர்டா இருக்கு, இதுக்கு மேல நடக்க முடியாது அப்படிங்கிற கேஸ்ல தான் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் சாப்பிடுவோம். அப்ப சில நேரம் வந்து நம்ம சிலுவையை கேரி பண்ணி போறது வந்து அப்படிதான் இருக்கும். சில நேரம் வந்து நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது ஃபெய்த்ல. ஆனா அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ஆண்டவரோட சிலுவையை நம்ம வந்து அது கீழே வரும் பொழுது, அது கீழே நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தை தேடும் பொழுது, அப்ப அது வந்து ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி நம்ம விசுவாசத்துல அடுத்த ஸ்டெப், வாழ்க்கையில என்னதான் அடி வாங்கினாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்ப இப்ப நம்ம வந்து இப்படியே ஒரு வாழ்க்கையை நம்ம கண்டினியூ பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, நம்மளோட இந்த சிலுவை வந்து ஒரு காலத்துல வந்து நமக்கு பாரமா இருந்திருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு அது பாரமா இருந்திருக்கும். போக போக பார்த்தா ஜீசஸ் எப்படி அவரோட அவரோட விருப்பு வெறுப்பெல்லாம் நோத்தி வச்சுட்டு பிதாவினுடைய சித்தத்தை வந்து அவரோட சித்தமா மாத்திக்கிட்டாரோ, அது மாதிரி நம்மளோட டிசையரும் என்ன ஆகும்னா, நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு ஆண்டவர் நம்மளை குறிச்சு என்ன ஆசைப்படுறாரு, அவரோட டிசையர் என்ன, அதுதான் வந்து அந்த பேர்டனே வந்து நமக்கு டிசையரா மாறிடும். ஆஹ் வசனத்துல சொன்னதின்படி நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தடுமாறுவோம். ஆனா அதுக்கப்புறமேட்டு அதுவே நம்ம ஆசையும் விருப்பமுமா மாறிடும். அப்போ ஸோ கேரி யோர் கிராஸ் எவ்ரி டே அண்ட் எவ்ரிவேர். ஆனா நம்ம வந்து நம்ம சிலுவையை வந்து ஆஹ், ஒரு நாள் மட்டும் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இல்ல குட் ஃப்ரைடேயோ ஈஸ்டர் அப்ப மட்டும் தியானிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்ரிடே வந்து நம்ம சிலுவைக்கு முன்னால நம்ம வந்து அதை நினைச்சு பார்த்து எவ்ரிடே நம்ம ஸ்ட்ரென்த்துவே அங்கிருந்து தான் நமக்கு வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையை நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். ஒவ்வொரு நிமிஷமும் எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி நம்ம பண்றப்போ இதெல்லாம் தான் வந்து ஆஹ், எல்லா அப்போஸ்தலர்களும் பண்ணுனாங்க. அவங்க வாழ்க்கையும் இப்படிதான் அதே மாதிரி மாறுச்சு. அப்ப கடைசியா அவங்க சொல்லி முடிச்ச மாதிரி நமக்கும் ஒரு crown ஆஃப் ரைச்சியஸ்னஸ் வந்து ஹம், நமக்காக கடைசியில வந்து காத்திருக்கு. நம்ம இவ்வளோத்தையும் வந்து நம்ம சிலுவையை நம்ம கேரி பண்ணி போய் கடைசியா வந்து அது வெற்றிகரமா பவுல் சொன்ன மாதிரி நம்ம வந்து அஹ், முடிக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளோட crown ஆஃப் ரைச்சியஸ்னஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் வந்து தைரியமா எப்பொழுதுமே வந்து நம்ம சிலுவையை வந்து நம்ம கேரி பண்ணி போவோம். இது வந்து கஷ்டமா இருந்தாலுமே இயேசுவை பத்தி தியானிக்கும் பொழுது, அவருடைய சிலுவையை தியானிக்கும் பொழுது, அதே மாதிரி அஹ், அவர்கிட்ட நம்ம வரும்பொழுது நமக்கு அஹ், செய்ய முடியலனாலுமே பலன் அவர் கொடுப்பாரு. அப்புறம் அந்த அந்த பாரமே வந்து நமக்கு டிசையரா மாறி அப்புறம் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பர்சனா மாறி சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். ஐ ஹோப் நம்ம எல்லாருமே வந்து அதே மாதிரி முடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ. காட் bless you. Praise the Lord. Thank you for leading us. தேங்க்யூ லாவண்யா. Glory to God. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல நாமும் தைரியமாக விட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். உலகத்துல போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பட் இன்றைக்கு பிரதர் பாடின பாடல் படி எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அனைத்தையும் கர்த்தர் நமக்காக நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடித்திருக்கிறார்.
இந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தை தியானிக்கவும், ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்தினால் ஓடவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதே. ஏசப்பா, எங்களிடத்துல ஞானம் குறைவுள்ளதாய் இருக்கிறது. நாங்கள் ஓடவும் நீர் கொடுக்கிற பலத்தினால் ஓடவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு உதவினீரே, உம்மை பின்பற்றினவர்களுக்கு உதவினீரே. இதே போல தேவனே, பரிசுத்த ஆவியான் எங்களை நிரப்பி தைரியமாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் ஸ்தோத்திரம். வந்து இன்றைக்கு ஜாயின் பண்ணின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை திருப்தியாக்கி அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Amen. Thank you all for joining today. God bless you.